கிஃப்ட் பாக்ஸ். இதுக்கு வந்து ஒரு பேப்பரை வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். 4 பக்கமும் ஒரே சேம் அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம அதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அதுக்கப்புறம் அதை 2ஆக சமமாக மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த மடித்ததை அப்படியே திருப்பி வச்சு மறுபடியும் 4ஆக சமமாக மடிக்கணும். மடித்து அதை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி அந்த இதில் மட்டும் அந்த ஒவ்வொரு சைடும் உள்ள இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடு மடிக்கணும். அதே மாதிரி இதை பிரித்து வச்சு 4 சைடும் மடித்து வச்சுக்கணும். 4 சைடும் ஒரே ஈவனாக அந்த ரெக்டாங்கிள் இருக்க மாதிரி மடிச்சுட்டு திருப்பி அதை ஒரு பக்கத்தை மட்டும் சரியான அளவில் பாதியாக மடிக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதையும் அதே சரியான அளவுக்கு மடிச்சிடணும். அதே மாதிரி இந்த 2 சைடும் ஆப்போசிட் சைடு 2யும் அதே மாதிரி சரியான அளவு மடிச்சுட்டு அதில் ஒவ்வொரு அந்த 4 சைட்லேயும் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி தெரியும். அந்த பாக்ஸ் அளவுக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். அது 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். அந்த 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸை இப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அதை வெளியில் எடுத்துகிட்டு அந்த 4 பக்கமும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த உள்ள அந்த ரெக்டாங்கிளை இழுத்துட்டு இந்த நம்ம 4 பக்கமும் மடித்தோம் இல்லையா, அதை வச்சு கரெக்டாக அது வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு ஒரு பாக்ஸு ரெடி ஆகிடும். இதுக்கு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸு இன்னொரு பக்கம் செய்யும் போது இது 2த்தையும் சேர்த்து மேலேயும் கீழேயும் அப்படியே கவர் பண்ணோம்னா அந்த கிஃப்ட் பாக்ஸு வந்துடும். ஓகே.